உயர்ந்த கல்வியினுடைய பதிவுத்துறையும் தாவர பல்கலைக்கழகத்தினுடைய பதிவுத்துறையினுடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் மாணவர்கள் அனைத்து இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமையேற்கக்கூடிய தலைவர் இந்த கலந்து கொண்டுள்ள பெரியவர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். படிப்பதும் என்ற முறையில் நான் சில விஷயங்களை இதோடு பயிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்பாதர்கள் என்னுடைய தலைமை அலுவலகத்தில் சந்தித்த போது நான் அதற்கு முன்னால் அவரை நினைத்திருந்த திட்டத்தை உடைத்தார். மிக எளிமையாக அவர் அறிவினார். வேறொரு பதிப்பகத்தில் வெளியிட்டிருந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு எல்லைக்குள் தான் செல்கிறது. என்னுடைய நூற்செல்லி புத்தகங்கள் மூலமாக இது வெளியிடப்பட்டால் புத்தகங்கள் செல்லைய பரப்பு அதிகமாகும் என்று சொன்னார். அவருடைய புத்தகங்களை நாங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பதால் வெளியிடுவதற்கு எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய நிறுவனம் தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாட்டு வெளியில் ஒரு மாற்றத்தை, மனித குலத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட பதிப்பகம் இன்றைக்கு இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் கொடுக்கப்படுகின்ற பண்பாட்டு தாக்குதல்களை எதிர்த்து வளமான தமிழ் மரபை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்படுகின்ற பதிப்பகம். ஆகவே ஃபாதர் மார்க் அவர்களுடைய எழுத்துக்கள் நாங்கள் வெளியிட்டுள்ள அத்துணை புத்தகங்களையும் எடுத்தால் எங்களுடைய லட்சியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய எழுத்துக்கள் அவர்களுடைய எழுத்துக்கள். ஆகவே அவருடைய எழுத்துக்களை எந்தவித தன்னிலையும் இன்றி, எந்த சென்சாரும் இன்றி அவர் கொடுப்பதை அப்படியே வெளியிடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஏராளமான புத்தகங்களை அவர் நாவல்கள், சமூகவியல் கட்டுரைகள் அடங்கிய பதிப்புகள் அனைத்தையும் நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வெளியிடுவோம். அவர் கொடுக்கும் வரை வெளியிட்டுக் கொண்டே இருப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். அவருக்கு இன்னொரு வகையில் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு மாறுபட்ட வகையில் மரபு வழியில் வந்த ஆய்வு முறைகளை எல்லாம் உடைத்து ஒரு புதிய ஆய்வு முறையை முன்வைத்த தமிழியல் ஆய்வில் முன்னோடியாக வந்த ராஜ் கௌதமன் அவர்களுடைய படைப்பை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. தற்போது ராஜ் கௌதமன் அவர்களுடைய படைப்புகளை வெளியிடுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் மார்க்பாதர் அவர்கள். அதற்காக நான் இன்னொரு முறை அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல எழுத்தாளர் பாமா அவர்கள் அநேகமாக இன்றைக்குத்தான் நாம் அவரை நேருக்கு நேர் சந்திக்கிறோம். ஆனால் அவருடைய புத்தகங்களை எல்லாம் எங்கள் பதிப்பகம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. மார்க்பாதர் அவர்கள் பேசுவார், நான் மார்க்பாதர் அவர்களிடம் பேசுவேன். அது எப்படியோ ஔவையார் அவங்களுக்கு சென்று விடும் செய்தி. ஆகவே
அவருடைய மாமா என்ற அந்த எழுத்தாளருடைய பெயர், அவர் எழுதுகின்ற அந்த நாவல்கள், கதைகள் இப்பொழுது சிறுகதை தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது எப்படி அடித்தள பகுதி மக்களினுடைய உணர்வுகளை, அவர்களுடைய அழகியலை வெளிப்படுத்துகிறது என்பதை உண்மையிலே அந்த சிறுகதை தொகுப்பை நான் முழுமையாக வாசித்தேன். அது அவ்வளவு எளிமையான, ஆனால் ஒரு வகையான கரிசல் பண்ணக்கூடிய அழகியலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரதி. இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் மார்பாளர் அவர்கள். ஆகவே எங்கள் நிறுவனத்தின் சார்பில் அவருக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு கருத்தரங்கத்தை முன்னாள் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா செல்லப்பா அவர்கள் திராவிட பல்கலைக்கழகத்தோடு இணைந்து, அதனுடைய தமிழ் துறையோடு இணைந்து நடத்த இருக்கிறார். அதில் NCBH நீங்களும் NCBH சார்பாக நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று ஃபாதர் அவர்கள் குறிப்பிட்ட போது நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். அப்படி ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பிய பொழுது ஃபாதர் அவர்கள் எழுதிய பல்வேறு கட்டுரைகள், பல பேர் எழுதியதை எல்லாம் தொகுத்துதான் இன்றைக்கு இந்த, அது எப்படி மலர் என்று சொல்வதா புத்தகம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை, அதை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். ஏராளமான பிரதிகள் அச்சடிக்கவில்லை. நேற்றைக்கு முன்தினம்தான் அதை இறுதிப்படுத்தி முடித்தோம். 150 பிரதிகள் அச்சடித்தோம். 100 பிரதிகள் பாதருக்கே கொடுத்து விட்டோம். 50 பிரதிகள் வெளியே விற்பனைக்கு இருக்கிறது. வாங்க விரும்புபவர்களுக்கு 25% கழிவோடு நீங்கள் 200 ரூபாய் மதிப்புள்ள அந்த மலரை அல்லது புத்தகத்தை 25% கழிவோடு வாங்கிக் கொள்ளலாம் என்ற செய்தியையும் சொல்லி ஒரு நேரம் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.